யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னை தொடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தோமாட்ட என்ன சொன்னாரு? காயங்களிலே உன் விரலை போடு. அப்ப அதுக்கும் இதுக்கும் இடையில என்ன நடந்தது தெரிந்து கொள்வதற்கு எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 11-12வது வசனத்தை வாசிப்போம். அவர் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இல்லை, பரலோகத்திலே தேவன் வீட்டில் ஆசாரிப்பு கூடாரம். ஏன்னா இங்கே உலகத்திலே பண்ண ஆசாரிப்பு கூடாரம் என்னது? ரிப்ளிகா. பரலோகத்தில் இருக்கக்கூடியதை ரிப்ளிகாவாக பண்ணது. அதனால் இவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்று பிதாவின் இடத்துல சென்று அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கிருபாசன தண்டையில் போய் எத்தனை முறை தெளித்தார்? 7 முறை தெளித்தார். அதை தான் வரக்கூடிய அதே அதிகாரத்தில் 23, 24, 25 சுருக்கமாக வாஸ்துவமா அவரே பிரதான ஆவியிலே பிரதான ஆசாரியனாக மாறி அவருடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவினுடைய கிருபாசன தண்டையிலே சென்று உங்களுக்காகவும் எனக்காகவும் கிருபாதார பலியாக அங்கே ஊற்றினார்.